தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு கார பொரியலும் ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். கடாயில கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்தின பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தட்டி வச்ச ஒரு 8 பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்குன 2 வெங்காயம், 4 தக்காளி பழத்தை நீங்க ஆட் பண்ணி பச்சை வாடை போற அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு ரம்பா இலையும் நீங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலாவை ஆட் பண்ணி பச்சை வாடை போற வரைக்கும் நீங்க வதக்கி விடுங்க. 2 டம்ளர் அரிசி தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணி நான் ரைஸை அதுல குக் பண்ண போறேன். அதுல 2 பச்சை மிளகாவும் ஃபிளேவருக்கு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃபிளேம்ல குக் பண்ணி அந்த லிட்டை ஓபன் பண்ணும் போது அவ்வளோ ஒரு ஃபிளேவர்ஃபுல் ரைஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கும். அது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம உதிரியா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க